சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள். சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமை ஆகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு, நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாடு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவால்களாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலைகள் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்ய இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகல் துறைக்கு கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதி ஆண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.